அத்தியாயம் 3. அந்த புகைப்படத்தில் இருந்த பெண். அந்த பெட்டியை இப்போ திறக்காதே. அர்ஜுனின் குரலில் இருந்த எச்சரிக்கை நிலாவை மேலும் குழப்பியது. என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாத ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? அர்ஜுன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். நிலா, நான் இங்கே வந்ததே உன் அக்காவை பார்க்கத்தான். அவள் முகத்தில் ஒரு சிறிய அதிர்ச்சி. ஆனா உன்னை பார்த்த பிறகு அவள் சொல்ல வந்ததை நிறுத்தி கொண்டாள். என்ன? ஒன்றுமில்லை. அவன் திரும்பிச் செல்ல முயன்றான். அர்ஜுன், அவன் நின்றான். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? அர்ஜுன் அவளை பார்த்தான். உனக்கு முழு உரிமையும் இருக்கு. ஆனா உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இன்னும் வரல என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். அந்த இரவு நிலா தூங்கவே இல்லை. அவளுடைய மனதில் ஒரே கேள்வி, நான் யார்? அதிகாலை எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் நிலா மீண்டும் மாடி அறைக்கு சென்றாள். இந்த முறை கதவு பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் கதவின் அருகில் ஒரு சிறிய சாவி கிடந்தது. அவள் அதை எடுத்தாள். பெட்டி திறந்தது. உள்ளே சில பழைய கடிதங்கள், ஒரு மருத்துவமனை ரசீது, ஒரு குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ் மற்றும் ஒரு புகைப்படம். புகைப்படத்தை எடுத்தவுடன் நிலாவின் கைகள் நடுங்கின. அதில் அவளுடைய அம்மா இருந்தார். அவளுக்கு அருகில் இன்னொரு இளம்பெண். அந்த பெண்ணின் கையில் சிறுவயது நிலா. நிலா அதிர்ச்சியில் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது கீழே இருந்த சிவகாமி அம்மாளின் குரல் கேட்டது. நிலா! அவள் வேகமாக எல்லாவற்றையும் பெட்டிக்குள் வைத்தாள். ஆனால் ஒரு கடிதம் மட்டும் அவளுடைய கையில் சிக்கியது. அந்த கடிதத்தின் மேல் எழுதப்பட்டிருந்த பெயரை பார்த்ததும் அவள் உறைந்து போனாள். அர்ஜுனின் அப்பாவுக்கு. நிலாவின் இதயம் வேகமாக துடித்தது. அர்ஜுனுக்கும் தன் குடும்பத்துக்கும் பல வருடங்களுக்கு முன்பே ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது. அவள் கடிதத்தை திறக்கப் போன அந்த நொடியில் பின்னால் ஒரு குரல், அதை படிக்காதே. நிலா மெதுவாக திரும்பினாள். கதவின் அருகில் சிவகாமி அம்மாள் நின்று கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் கண்ணீர். அம்மா, நீங்க என்கிட்ட இத்தனை வருஷம் மறைச்சது என்ன? சிவகாமி பேசவில்லை. இந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்க யாரு? அவள் கையில் இருந்த புகைப்படத்தை பார்த்ததும் சிவகாமி அம்மாள் உடைந்து போனார். அவங்க சில நொடிகள் தடுமாறியவர். உன்னோட அம்மா. நிலா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன சொல்றீங்க? சிவகாமியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நிலா, நான் உன் அம்மா இல்லை. அந்த வார்த்தை நிலாவின் உலகத்தையே ஒரு நொடியில் புரட்டி போட்டது. அடுத்த நொடி அவள் கையில் இருந்த கடிதம் தரையில் விழுந்தது. அந்த கடிதத்தின் கடைசி வரி மட்டும் தெளிவாக தெரிந்தது. இந்த குழந்தை ஒரு நாள் உண்மையை அறிந்தால் அவளை அர்ஜுனிடமிருந்து காப்பாற்றுங்கள். தொடரும்.